குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th சயின்ஸில் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் இந்த லெசனை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம 7 லெசன் முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கான லெசன் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல். இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீழே பாருங்கள், ராக்கெட்டின் பகுதிகள், ராக்கெட்டின் எரிபொருளின் வகைகள், ராக்கெட்டை விண்ணில் செலுத்தும் தத்துவத்தை புரிந்து கொள்ளுதல், எப்படி ராக்கெட் போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்திய விண்வெளி திட்டங்களான சந்திராயன் மற்றும் மங்கள்யான் பற்றி அறிந்து கொள்ளுதல், நாசா குறித்தும் நாசாவில் இந்தியர்கள் பங்களிப்பு குறித்தும் அறிந்து கொள்ளுதல், இது எல்லாமே நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை நீங்கள் புதுசாக ஒரு பாடத்தை படிக்க போகிறோம் அப்படின்னு இல்லாமல் புதுசாக ஒரு உலகத்தில் இருக்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம பூமியில் இருக்கிறோம், பூமியில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் வானத்தில் நம்ம நேரடியான கண்களால் வானத்தில் இருக்கிற எந்த விஷயங்களுமே பார்க்க முடியாது. அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்தை விட்டு வெளியில் இருக்கிற விஷயங்களை, புதிதான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த லெசனை பாருங்கள். கண்டிப்பாக இந்த லெசன் உங்களுக்கும் பிடிக்கும். பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எப்போ ராக்கெட்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கொஸ்டின் எங்கேருந்து வேணாலும் வரலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம எல்லாமே பார்க்குறோம். சரியா? இது பாருங்கள், இந்த பாக்ஸில் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சீனாவில் ராக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. ஓகேவா? ஸோ 800 வருடங்களுக்கு முன்பாகவே சீனர்கள் அவங்க வந்து ராக்கெட்டை பயன்படுத்தினாங்க. எப்படி அப்படின்னா, ஆரம்ப நாட்களில் மரக்குழாய்களில் வெடிமருந்து நிரப்பப்பட்டு ராக்கெட்டுகள் உருவாக்கப்பட்டன. ஸோ ஆரம்ப காலத்தில் மரக்குழாய் அப்படின்னா இந்த மூங்கில் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது நடுவில் கேப் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கேப்பில் அந்த இடைவெளியில் ராக்கெட் மருந்துகள், ஸோ வெடி மருந்துகள் எல்லாமே போட்டு அதை வந்து ராக்கெட் மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவற்றை தீ அம்புகள் என அவர்கள் அழைத்தனர். தீ அம்புகள், ஃபயர் ஆரோஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கூட இந்த பாகுபலி படத்தில் எப்படி சொல்கிறது, பாகுபலி படத்தில் ஒரு போர் வரும். அந்த போருக்கு அந்த போரில் ஆப்போசிட்டில் இருக்கவங்க மேலே தீ வைக்கிறதுக்காக ஒரு கம்பளம் மாதிரி ஒன்று பறக்க விட்டு அது மேலே நெருப்பை ஒரு அம்பு மூலிமா பற்ற வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆரோஸ் தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை தான் அந்த படத்தில் பயன்படுத்தினாங்களா என்னன்னு தெரியல, ரெஃபரன்ஸாக கூட எடுத்துக்கலாம். சரியா? கீழே பாருங்கள், கிபி 1232 மங்கோலிய ராணுவ வீரர்களுடன் போரிடுவதற்காக சீனர்கள் இந்த தீ அம்புகளை பயன்படுத்தினர். ஒருவேளை ராஜமௌலி அதை கூட ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ராக்கெட் உருவாக்கும் இந்த முறையானது விரைவில் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவியது. ஸோ இந்த முறை வந்து மத்திய கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு இது பரவியது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் ராக்கெட்டை ஒரு போர்க்கருவியாக பயன்படுத்தினர். ஸோ இப்போ பயன்படுத்துகிற மாதிரி ராக்கெட்டை விண்வெளிக்கு போகிறதுக்கோ இல்லை ஒரு ஆய்வுக்காகவோ பயன்படுத்தலாம். அவங்க போரில் இந்த மாதிரியான ராக்கெட்டுகளை பயன்படுத்தியிருக்காங்க சீனர்கள். ஓகேவா? கீழே பாருங்கள்,